இது சம்பந்தமா கிட்டத்தட்ட 300 பக்கம் அறிக்கை வந்திருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த 300 பக்கத்தையும் நீங்க படிச்சீங்களா? இந்த 300 பக்கத்துல சொல்லப்பட்ட சரத்துகள் என்ன? அப்படி இருந்து இந்தியாவிலேயே இந்தியாதான் என் நாடு, இந்தியாதான் என் தேசம் என்று ஏற்றுக்கொண்டு இங்கு வாழக்கூடிய ஒரு இஸ்லாமியனுக்காவது இந்த சிஏஏ திருத்த சட்டத்தின் மூலமாக ஒரு பாதிப்பு இருக்கும் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்தால் நான் நடு ரோட்ல தூக்குப்பட்டு சாவேன். இங்க உங்க ஆட்சியில தான் சார் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வேங்கவேல் பிரச்சனை 2.25 வருஷம் ஆச்சு. இன்னும் குற்றவாளியை தேடி தொலாவிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இலங்கை தமிழர்களுக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க முதல்வர்களே. இலங்கை தமிழர்களுக்கு நீங்க செய்த துரோகத்தை மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா தமிழர்கள்? இப்ப நான் இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் சொன்ன கேள்வியை உங்களுக்கும் நான் கேட்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன? யாருக்கெல்லாம் குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக குடியுரிமை கிடைக்கும்? ஏதாவது டேட்டா தெரியுமா திரு விஜய் அவர்களே? உங்களுக்கு நீங்க அறக்குறை அரசியல்வாதின்னு சொல்றேன். திரு விஜய் அவர்களே, எங்கள் அண்ணாமலை சார் வேண்டாம், இல்லை எங்கள் திருப்பதி நாராயணன் ஐயா வேண்டாம், இல்லை எங்கள் எல்முருகன் வேண்டாம், நான் வர்ற விவாதத்துக்கு எந்த மக்களை பிளவுபடுத்துகிறது சிஐஏன்னு நம்ம விவாதம் பண்ணுவோம். பொது வெளியில் விவாதம் பண்ணுவோம். இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் வர்றேன், விவாதம் பண்ணி பார்ப்போமா? எந்த மக்களுக்கு இந்த பிரிவினை ஏற்படுத்துன்னு நீங்கள் நிரூபிச்சிடுவீங்களா? இங்கே புறம்போக்குகள்லாம் சிலது உளறிட்டு இருக்குல்ல. இந்த ஆர்ஆர் பிரியாணியில் பைத்தியம் ஒன்று நடத்திட்டு இருக்காரு தமிழரசு லூசு பையன். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட நியமிக்கப்பட்ட கவர்னருக்கு என்ன அதிகாரம் வேண்டும் அப்படிலாம் அந்த பைத்தியம் இன்டர்வியூ கொடுத்துச்சு பார்த்தேன். அதே போல பைத்தியங்களுக்கு நான் கேள்வி கேட்கிறேன். டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சிஏ சட்டம் பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்ட திருத்தம் நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்த உடனே முதல் அறிக்கையாக சொல்லியிருக்காரு. ஒன்றாக மக்களிடம் அரசியல்வாதிகள் பிரிவினைத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு ஒரு கோரிக்கைலாம் வச்சிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு, எப்பொழுதும் தமிழகத்தில் சிஏ சட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மக்களுக்கும் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதில சொல்லுவோம். அப்புறம் புதிய அரசியல்வாதி, அறிமுக அரசியல்வாதி. இப்போ ஒரு படத்தில் புது படம் எடுத்தால் அறிமுக ஹீரோமாங்கல்ல, அதே போல் அறிமுக அரசியல்வாதிக்கு தனியாக பதில் சொல்லுவோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, சிஏஏ என்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எந்த இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்தணும். முதல்ல அவர் அதை செய்யணும். இந்தியாவில் பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய எந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிக்கும் சிஏஏ சட்டத்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் தீர்க்கமாக பதில் சொல்லணும். இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு, இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு, இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு இஸ்லாமியர்களுக்கு சோப்பு போட்டு அவங்க ஓட்டை வாங்கி பிச்சை எடுத்து ஜெயிக்கிறதுக்கு பதிலாக எந்த இஸ்லாமியர்களுக்கு, எப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இதன் மூலமாக பாதிப்பு வரும் அப்படின்னு பேசணும் முதலமைச்சர். இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்கணும், இஸ்லாமியர்கிட்ட ஓட்டு பிச்சை எடுக்கணும், அந்த பிச்சை எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும், ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து கோடி கோடியாக சம்பாதிக்கணும், ஊழல் செய்யணும். அப்படி என்ற நோக்கத்திற்காக இஸ்லாமியர்களை பயப்படுத்தக்கூடிய, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு பிரிவினையை ஏற்படுத்தி, ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை ஏற்படுத்தி இந்திய அரசாங்கத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்திற்கும் இடைவெளியை ஒன்று உருவாக்கி அதை நிரந்தரமாக்கி அந்த நிரந்தரத்தின் மேலே நின்று தங்கள் அரசியல் லாபத்தை ஈட்ட பார்க்கிறீர்கள் நான் குற்றம் சாட்டுறேன். இஸ்லாமியர்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள்னா இந்த அடிப்படையில், இந்த சட்டத்தின் அடிப்படையில் சிஏஏ மூலமாக இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பத்திரிகையாளர்களை சந்திச்சு நாட்டு மக்களுக்கு விளக்கணும். நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின் சார்பாக பதவியேற்றுக் கொண்டு இங்கு முதலமைச்சராக அமர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பொதுவா பேசக்கூடாதுங்கிறேன். விளக்கம் சொல்லுங்க. ஒவ்வொரு இஸ்லாமியனும் இப்படி பாதிக்கப்படுவார், இந்த இஸ்லாமியர் இப்படி பாதிக்கப்படுவார்னு சொல்லுங்க. சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு சொல்லுங்க. நான் எதுக்குறேன் சார், நான் ரோட்ல எதுக்குறேன். என் இஸ்லாமிய சகோதரனுக்கும் என் இஸ்லாமிய சகோதரிக்கும் எனது இஸ்லாமிய நண்பனுக்கும் இதனால் பாதிப்பு வருது நீங்க விலக்கி சொல்லிட்டீங்கன்னா நான் ரோட்ல நின்று போராடி இந்த சட்டம் வேண்டவே வேண்டாம், நான் போராட தயாரா இருக்கேன். விளக்கம் சொல்லுங்க. ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா இது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு? சிஏஏ சட்டம் என்ன சார் சொல்லுது? 2014 டிசம்பர் 39க்கு முன்னாடி பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக ஓடி வந்த அந்த நாட்டில் சிறுபான்மை மக்களாக வாழ்ந்து அங்கு மத துன்புறுத்தலுக்கு ஆளாகி இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கு டிசம்பர்
2014 31ஆம் தேதிக்கு முன்னாடி வந்தவர்களுக்கு இந்த சிறப்பு சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா கிட்டத்தட்ட 300 பக்கம் அறிக்கை வந்திருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த 300 பக்கத்தையும் நீங்க படிச்சீங்களா? இந்த 300 பக்கத்தில் சொல்லப்பட்ட சரத்துகள் என்ன, எந்தெந்த கண்டிஷனில் அவங்க அப்ளை பண்ணணும், எப்படிலாம் அப்ளை பண்ணணும், என்னென்ன டேட்டாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் வரையறுத்துருக்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொதுவாக எல்லா நாட்டிலிருந்து இங்கே வந்தாலும், அகதிகளாக இங்கே வந்தாலும் அவங்க குடியுரிமை கேட்டு உள்துறை அமைச்சகத்தினா அப்ளை பண்ண முடியும். அதற்கு என்ன சொல்கிறாங்க, 11 ஆண்டுகள் நீங்கள் இங்கே குடியிருந்திருக்கணும். அகதிகளாக வந்து 11 ஆண்டுகள் இந்திய தேசத்தில் வாழ்ந்திருக்கணும். அதற்கான ஒப்புகை சீட்டை அதில் இணைக்கணும். ஏதாவது ஒரு இந்திய மொழியில் அட்டவணையில் பட்டியலிடப்பட்ட 22 மொழிகளில் ஏதாவது ஒரு இந்திய மொழியை நீங்கள் கற்றிருக்க வேண்டும் இந்த 11 வருஷத்துல. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க குடியுரிமைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஆராய்ச்சி உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். இது பர்மனண்டா இந்திய திருநாட்டில் இருக்கு. எந்த நாட்டிலிருந்து வந்திருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை சட்டம் இங்கே இருக்கு. இந்த சிஏஏ என்பது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லாம் ஒரே தேசம், இந்தியா உட்பட. இந்தியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் ஒரே நாடாக தானே இருந்துச்சு. அரேபியர்களின் படையெடுப்புக்கு பின்னால், முஸ்லீம்களின் படையெடுப்புக்கு பின்னால் ஆப்கானிஸ்தான் முதலில் பிரிக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு பங்களாதேஷையும் பாகிஸ்தான் பகுதியும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானாக நாடாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க. மதத்துக்கு ஒரு நாடு வேணும், எங்களால் இந்துக்களோட இணைந்து வாழ முடியாது, அதனால் எங்களுக்கு மத ரீதியாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த 3 நாடுகளும் தங்களை இஸ்லாமிக் ரிபப்ளிக் கண்ட்ரி, இஸ்லாமிய ஜனநாயக நாடு என்று பிரகடனப்படுத்தி கொண்ட நாடுகள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது, பிரிவினை உண்டாக்கப்பட்ட பொழுது ஒரு அக்ரிமெண்ட் ஆகுது. அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இந்தியாவிற்கு வந்துடலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ முடியாது என்றால் நீங்கள் பாகிஸ்தானுக்கு சென்று விடலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. அப்பொழுதும் கூட பாகிஸ்தானில் வாழ்ந்த இந்துக்கள் பாகிஸ்தான் தான் நமது தேசம், பாகிஸ்தான் தான் எனது தேசம் என்று அவர்கள் அங்கேயே தங்கிய இந்துக்கள் இருந்தார்கள். இந்திய திருநாட்டில் இதுதான் என் தேசம், இந்தியாதான் என் தேசம் என்று ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் இங்கேயே இருந்தார்கள். இந்த அக்ரிமெண்ட் படி டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஏதோ கொஞ்சம் பேர் அங்கே போனால் கொஞ்சம் பேர் இங்கே வந்தால், மற்ற பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள் அங்கேயே இருந்துட்டாங்க, கிறிஸ்தவர்கள் அங்கேயே இருந்துட்டாங்க பாகிஸ்தான்லேயே, இங்கே இருந்த இஸ்லாமியர்கள் இங்கேயே இருந்துட்டாங்க. அப்படி இருந்து இந்தியாவிலேயே இந்தியாதான் என் நாடு, இந்தியாதான் என் தேசம் என்று ஏற்றுக்கொண்டு இங்கு வாழக்கூடிய ஒரு இஸ்லாமியனுக்காவது இந்த சிஏஏ திருத்த சட்டத்தின் மூலமாக ஒரு பாதிப்பு இருக்கும் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்தால் நான் நடு ரோட்டில் தூக்கு போட்டு சாவுறேன். நிரூபிக்க முடியுமா அவரால்? அப்படி ஒரு பிரிவினை ஏற்படுத்தப்பட்ட பொழுது அங்கேயே தங்கிய இந்துக்களின் சதவிகிதம் மோர் தென் 20% 1947. இன்னைக்கு அதே பாகிஸ்தான்ல 1.5% கீழே இந்துக்கள் போயிட்டாங்க. எங்க போனாங்க? 20% மேல் இருந்த இந்துக்கள், பாகிஸ்தானில் வாழ்ந்த இந்துக்கள் இப்போ 1.5% ஆயிட்டாங்களே. அந்த பாக்கி இருக்கிற 19% இந்துக்கள் எங்க தான் சார் போனாங்க? எப்படி அவர்கள் மதமாற்றப்பட்டார்கள், எப்படி அவர்கள் அச்சுறுத்தப்படுத்தப்பட்டார்கள், எப்படி அவர்கள் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள்? ஓப்பன் சீக்ரெட். அங்கு அவர்களால் வாழ முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது அவர்கள் அகதிகளாக என் தாய்நாடு இந்தியா, என் தாய் தேசம் இந்தியா என்று இங்கு இடம்பெயர்ந்து வந்தார்கள். இந்துக்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கிறிஸ்துக்கள், பார்சிகள், புத்திஸ்டுகள் அனைவருக்கும் அங்கு மதச்சிறுபான்மையினராக அந்த நாடுகளில் 3 நாடுகளில் வாழ்ந்து மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகி இந்தியாவிற்கு அகதிகளாக வந்து இருக்கக்கூடிய 2014 டிசம்பர் 31க்குள் வந்தவர்கள் 5 ஆண்டுகள் இங்கே இருந்து விட்டாலே அவர்களுக்கு இங்கு ஒரு நிரந்தர குடியுரிமையை வழங்குவோம் சொல்றாங்க. இதுல ஏதாவது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு, இந்தியாவிலேயே இருக்கிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு, இந்தியாவிலே பிறந்து வளர்ந்து படித்து பட்டம் பெற்று வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு மு.க. ஸ்டாலின் நிரூபிக்க முடியுமா? 300 பக்கம் அறிக்கை. அது 300 பக்கத்தையும் படிச்சிட்டீங்களா ஸ்டாலின்? நீங்கள் தான் பெரிய படிப்பு புள்ளியாச்சே. சுதந்திர தினம் தெரியாது, குடியரசு தினம் என்னைக்குன்னு தெரியாது, கணக்கு தெரியாது, வரலாறு தெரியாது, பூகோளம் தெரியாது, அறிவு கிடையாது. பக்கத்தில் யார் இருக்கா, அவன் போதை மருந்து கடத்துறானா, கள்ளசாராயம் விற்கிறானான்னு தெரியாது. கள்ளசாராயம் விற்கிறவன், போதை மருந்து கடத்துறவன், சிந்தட்டிக்கு போதை மருந்து விற்கிறவன் எல்லாரையும் கட்சிகளை சேர்த்துக்கிட்டு மாவட்ட செயலாளராக்கி, ஒன்றிய செயலாளராக்கி, மாவட்டத்தில் பருப்புகளை கொடுத்து ஒரு கட்சியை அலங்கோலமாக நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க.
இங்கே உங்கள் ஆட்சியில் தான் சார் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வேங்கவேல் பிரச்சனை 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் குற்றவாளியை தேடி தொலாவிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இலங்கை தமிழர்களுக்கா நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க முதல்வர்களே? இலங்கை தமிழர்களுக்கு நீங்கள் செய்த துரோகத்தை மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டீங்களா தமிழர்கள்? 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? என் பேத்திக்கு என் பேரனுக்கு என்ன மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும், ராசாவுக்கு என்ன மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும், டிஆர் பாலுக்கு என்ன மந்திரி வேணும், எங்களுக்கு எத்தனை மந்திரிகள் வேணும்னு நீங்கள் சோனியா கிட்ட டெல்லியில் போய் உட்காந்து பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தீங்க. அங்கே 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குமிச்சான். போர் உக்கிரமாக போயிட்டு இருந்தப்ப காலம்பரை வீட்டில் டிஃபனை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு தலைமைச் செயலகத்துக்கு கிளம்புனவர் திடீர்னு போய் மெரினா பீச்சில் உட்காந்துக்கிட்டு போர் நிறுத்தும் வரை நான் உண்ணாவிரதம் நீங்கள். அப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு பசி வந்ததும் அதுக்குள்ள 2 ஏர்கூலர் 2 பொண்டாட்டி, இவர் உண்ணாவிரதம். மத்தியான சாப்பாட்டுக்கு பசி வந்துடுச்சு, போர் நிறுத்தப்பட்டு விட்டது. யார் சொன்னா? ப. சிதம்பரமே சொல்லிவிட்டாரு. ப. சிதம்பரம் இலங்கை அதிபரா? ப. சிதம்பரம் சொல்லிட்டாரு போர் நின்று போச்சு அப்படின்னு சொல்லி நாடக உண்ணாவிரதம் இருந்து அந்த மக்களை கொன்று குவிக்க காங்கிரஸ் அரசாங்கத்துடன் நின்று துணை போய்விட்டு இங்க இப்ப இலங்கை தமிழர்கள் நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களா? பிரபாகரனின் தாயார் வயது முதிர்வோடு மருத்துவ தேவைக்காக மருத்துவ உதவிக்காக இந்தியாவிற்கு வந்த பொழுது விமான நிலையத்திலிருந்து வெளியே விடாமல் திருப்பி அனுப்ப செய்தார் உங்கள் தந்தையார். நீங்க ஈழத்தமிழர்களுக்காக இங்க நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களா? இலங்கை தமிழர்கள் நீங்க என்ன சார் செஞ்சு கிழிச்சிட்டீங்க? அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது சிஏங்கிறீங்க. இலங்கை தமிழர்களுக்கு நீங்க செய்தது அத்தனையும் துரோகம். திமுக செய்தது அத்தனையும் துரோகம். கடைசி காலகட்ட போரில் ஒரு பத்திரிகையாளர் பெண் இன்னும் யூடியூப்ல வீடியோ இருக்குது. அவன் நாங்கள் கனிமொழி கிட்ட நேரடியாக பேசணும், கனிமொழி போர் நிறுத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் வவுனியா காட்டில் தங்கிவிட்டோம். ஆனால் அதை நம்பியதின் அடிப்படையில் எங்கள் சொந்த பந்தங்கள் கொல்லப்பட்டனன்னு ஒரு இலங்கை தமிழ் பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்தது இன்னும் யூடியூப்ல இருக்கு. வீரவசனம் பேசுறீங்க, ஈழத்தமிழர்களுக்கு பாதிப்பு சிஏவாலான நீங்க என்ன சார் செஞ்சு கிழிச்சிங்க? ஈழத்தமிழர்களுக்கு நாடகம் ஆடுனீங்க. போரை நிறுத்தவில்லை என்றால் எங்களது எம்பிக்கள் ராஜினாமா செய்வார்கள்னு. மானரோசம் உள்ளவனா இருந்தா செஞ்சிருக்கணும். உண்மையான தமிழீழ பாதுகாவலர் என்ன செஞ்சிருக்கணும்? அன்னைக்கு இருந்த திமுக எம்பிக்கள் அத்தனை பேரும் பாராளுமன்ற சபாநாயகர்கிட்ட போய் ரிசைன் லெட்டர் கொடுத்துருக்கணும். எங்க கொடுத்தாங்க? கருணாநிதி வாங்கிக்கிட்டார். ராஜினாமா செய்ய போறணும். ராஜினாமா நீ சபாநாயகர்கிட்ட கொடுப்பியா? உன் கட்சி தலைவர்கிட்ட கொடுப்பியா? நாடகமாடி இலங்கை தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்க துணை போய்விட்டு இன்று ஈழத்தமிழர்களுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களா முதல்வர் அவர்களே? இன்று திருச்சியில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் அகதிகளாக வாழக்கூடிய முகாமில் இருந்து கொண்டு இந்திய தேசத்திற்கு எதிராக இங்கே போதைப் பொருள் கலாச்சாரத்தை செய்து கொண்டு இந்திய தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இலங்கையில் திருச்சியில் உட்காந்து இலங்கையில கொலை செய்யக்கூடிய கூட்டத்தை கண்டுபிடித்து அவர்களை அரசு செய்து அங்க மிகப்பெரிய அளவில் ரைடு நடத்தியது என்ஐஏ. உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்துச்சு? அவெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? ஈழத்தமிழர் என்ற போர்வையில் நாட்டுக்கு எதிரானவர்கள், தேசத்துக்கு எதிரானவர்கள், தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் முகாமில் உள்ள உட்கார்ந்திருந்தான். அந்த முகாமை பாதுகாக்கக்கூடியது தமிழக காவல்துறை. அங்க கியூ பிரான்ச் சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா தடை செய்யப்பட்ட இயக்கமான எல்டிடியை சார்ந்தவர்கள் அகதிகள் என்ற போர்வையில் அங்கு தங்கிவிடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய கியூ பிரான்ச் அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களது உளவுத்துறை அங்கே வேலை செய்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களை கண்காணிக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அங்கே உட்காந்துக்கிட்டு இலங்கையில கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், போதை மருந்தை கடத்திக்கிட்டு இருக்கிறான். அவனெல்லாம் கண்டுபிடிக்க துப்புள்ள. போய் பாருங்க சார், திருச்சியில் இருக்கிற அகதிகள் முகாம், ராமேஸ்வரத்தோட அகதி முகாம், ஒரு அடிப்படை வசதி அங்கே இருக்கா? சிறிய அடிப்படை வசதி அங்கே இருக்கா? அந்த மக்கள் நிம்மதியாக படுத்து தூங்குறதுக்கு இடம் இருக்கா? அதெல்லாம் செஞ்சு கொடுக்க துப்புள்ள. வெக்கங்கட்டு போய் ஈழத்தமிழர்களுக்கு சிஐஏவால் பாதிப்புன்னு நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களே, உடனே தமிழெல்லாம் மனமாறி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவான். எதா இருந்தாலும் அரசியல், எதா இருந்தாலும் கேவலம், எதா இருந்தாலும் ஸ்டிக்கர். இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா முதலமைச்சர் அவர்களே? ஈழத்தமிழர்களுக்காக நீலி கண்ணீர் வடிக்காதீங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் செய்தது துரோகம். இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு நீங்கள் செய்வதெல்லாம் துரோகம். பட்டியலின மக்களுக்கு நீங்கள் செய்வதெல்லாம் துரோகம். அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது துரோகம். நீங்கள் பட்டாதாரி ஆசிரியர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது துரோகம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம். உங்கள் அரசு துரோகத்தின் மறு உருவம். உங்கள் அரசு விடியா மூஞ்சி அரசு. நீங்கள் ஒரு விடியா முதலமைச்சர். அப்புறம் தளபதி நியூ ஹீரோ, அரசியல் ஹீரோ விஜய் அவர்கள். விஜய் சார், நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து உங்கள் சித்தாந்தம், கருத்து, போக்குவரத்து, நான் யார் எதிரி, எந்த எதிரியை எதிர்த்து நான் போராட போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களை விமர்சனம் செய்யணும்னு நான் ஏற்கனவே இதே சேனலில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன்.
நீங்கள் நடிகரா, மிகப்பெரிய நடிகர், ரஜினிக்கு அப்புறம் ஒரு அந்த இடத்தை அடைந்து விட்ட ஒரு நடிகர். இன்னும் 10 ஆண்டுகள் நீங்கள் அதே ஃபோர்ஸில் ஒரு நடிகனாக வாழக்கூடிய, நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு நடிகர். அதெல்லாம் துறந்துட்டு கமலஹாசனாட்டம் ரிட்டையர் ஆகினதுக்கு அப்புறம் உதயநிதியோட தேவையில் 4 படம் நடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டு நீங்கள் அரசியலுக்கு வரல. நீங்கள் உங்களது பெரும் வாய்ப்பினை ஒரு படம் எடுத்தால் 300 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு துறையை துறந்து விட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்தே சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு விமர்சனத்தை வச்சுட்டீங்க. இங்கே ஒற்றுமையாக வாழக்கூடிய சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடிய, பிரிவினைவாதத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சார்புடையவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் சொல்லியிருக்கீங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நான் இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் சொன்ன கேள்வியை உங்களுக்கும் நான் கேட்குறேன். குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன? யாருக்கெல்லாம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக குடியுரிமை கிடைக்கும்? ஏதாவது டேட்டா தெரியுமா திரு விஜய் அவர்களே உங்களுக்கு? நீங்கள் அறக்குறை அரசியல்வாதின்னு சொல்கிறேன், திராவிடத்தை தூக்கி சுமக்கக்கூடியவர்னு சொல்கிறேன். ஏன்னா திராவிடவாதிகள் தான் திருக்குறளை 3 வார்த்தையை சொல்லிட்டு 4 வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட 75 வருஷமாக இந்த மக்கள் அப்படி தான் ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குன்னு 3 வார்த்தை சொல்லுவான். அடுத்த 4 வார்த்தை ஒரு திராவிட பயிலும் சொல்ல மாட்டான். அதையே தான் நீங்கள் உங்களுடைய கட்சிக்கான டேக்லைனாக வச்சுருக்கிறீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அடுத்த 4 வார்த்தையை சொல்லி அறகுறை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறதான் முழு குறள். முழு திருக்குறளை சொல்வதற்கு வக்கில்லாமல் அரைக்குறை திருக்குறளை உங்கள் லெட்டர்கட்டில் போட்டுக்கிட்டு அதை கேப்ஷனாக உங்கள் அரசியல் கட்சிக்கு நீங்கள் கீழே வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே சிஏஏ சட்டத்தை பற்றி பேச வரீங்களா? திருக்குறளை முதல்ல முழுசா சொல்லியா மிஸ்டர் விஜய்? திருக்குறளை முழுவதுமாக 7 வார்த்தை கொண்டது திருக்குறள். ஏன் வள்ளுவன் 7 வார்த்தையை முடித்தான்? ஏன் 8 வைக்கக்கூடாது? ஏன் 6 வைக்கக்கூடாது? ஏன் 7ன்னா 7க்கு பின்னாடி மிகப்பெரிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கின்றன, 7க்கு பின்னால் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கின்றன. வாங்க நான் கிளாஸ் எடுக்கிறேன். 7னா என்ன, 7க்குரிய சிறப்புகள் என்ன, ஏன் திருவள்ளுவர் 7ஐ அங்கே கொண்டு வந்தார், அவருடைய அதிகாரங்கள் எத்தனை, மொத்த குறள்கள் எத்தனை, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 7 என்கின்ற நம்பர் இருக்கும். அப்படி 7 என்கின்ற நம்பருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து திருவள்ளுவர் ஒரு குறளை இயற்றினால் அதில் 3 வார்த்தையை எடுத்துக்கிட்டு 4 வார்த்தையை காத்துல பறக்க விட்டுட்டு அறகுறையா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அசிங்கமா இல்லை மிஸ்டர் விஜய்? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? சிஏஏனா என்னையா? சிஏஏனா என்னன்னு பத்திரிகையாளர்களை சந்தித்து நீ விளக்கம் சொல்லணும். நீ விளக்கம் சொல்லு. எப்படி இது ஒரு சமுதாயத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லணும். நேற்று 300 பக்கம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த 300 பக்கத்தில் நீ எத்தனை பக்கத்தை படிச்ச? திராவிட அரசியல்வாதிகள் தான் சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிக்காக பொய்யை புரட்டையும் சொல்லி இதில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறி பொய் நாடகத்தை நடத்துகிறார்கள். நீங்களும் அதே நிலைப்பாட்டை தான் எடுக்கிறீர்கள். உங்களுக்கு பார்வை தேசியம் சார்ந்த பார்வை இல்லை, நீங்கள் திராவிடம் சார்ந்த பார்வையை கையில் எடுக்கிறீர்கள். நீங்கள் மற்றொரு கமலஹாசன் ஜெராக்ஸ். 2026 தனித்து தான் நீங்கள் போட்டியிடுவீர்கள். 2031 ஏதாவது ஒரு திராவிட கட்சியின் முதுகில் ஏறி சவாரி செய்ய போகிறீர்கள். உங்கள் ரசிகர்களை அவர்களுக்கு அடகு வைக்க போகிறீர்கள். இதற்கான புள்ளியை இன்னைக்கு வச்சுட்டீங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, மோடி அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல. நீங்கள் அரசியலுக்கு வந்தால் விமர்சனம் செய்யணும். உங்கள் விமர்சனத்தில் ஒரு நியாயம், நீதி, நேர்மை, தர்மம், அறம் சார்ந்து இருக்கணும். கத்துக்குட்டி அரசியல்வாதி நீங்கள் இன்னைக்கு நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளான். நீங்கள் முதல்ல சிஏஏனா என்ன, குடியுரிமை திருத்த சட்டம்னா என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் என்ன, அதில் உள்ள சரத்துக்கள் என்ன, அது யாருக்கு கொடுக்க போகிறாங்க, எப்போ கொடுக்க போகிறாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, இந்த இலவு மண்ணு கர்மாந்திரம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. உடனே திராவிட கட்சிகள்லாம் எதுக்குது, நம்மளும் எதிர்த்து வச்சுடுவோம், நம்மளும் சிறுபான்மை பாதுகாவலன்னு சொல்லிப்போம், நம்மளும் இஸ்லாமியர் பாதுகாவலன்னு சொல்லிப்போம், பிஜேபி எதிர்த்தாதான், மோடி சாரை எதிர்த்தாதான் நம்ம இங்கே ஸ்டாண்ட் பண்ண முடியும் அரசியல்ல அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு அறிக்கை வெளியிடுறீங்களே, வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லையா விஜய் சார் அவர்களே? முதல்ல குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி முழுசாக படிச்சுட்டு வா. திரு விஜய் அவர்களே, எங்கள் அண்ணாமலை சார் வேண்டாம், இல்லை எங்கள் திருப்பதி நாராயணன் ஐயா வேண்டாம், இல்லை எங்கள் எல்முருகன் வேண்டாம், நான் வர்றேன் விவாதத்துக்கு. எந்த மக்களை பிளவுபடுத்துகிறது சிஐஏன்னு நம்ம விவாதம் பண்ணுவோம், பொதுவெளியில் விவாதம் பண்ணுவோம். இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் வர்றேன், விவாதம் பண்ணி பார்ப்போமா? எந்த மக்களுக்கு இந்த பிரிவினை ஏற்படுத்துது நீங்கள் நிரூபிச்சிடுவீங்களா?
விஜய்னா நான் கொம்பா? விஜய்னா நான் பெரிய சக்தி ஆயிட்டீங்களா நீங்க அரசியல்ல? நீங்க ஒரு தற்குறி. அப்பனுக்கே மரியாதை கொடுக்காத ஒரு மகன் நீங்க. நீங்க எப்படி அரசியல்ல வந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்க? உங்களை நடிகனாக்குவதற்கு உங்கள் தந்தையார் 10 கோடி ரூபாய் முதல்ல போட்டிருக்காரு. 80ஸ்லேருந்து முதல் போட்டு ஒவ்வொரு சினிமாவை எடுத்து உங்களை நடிகனாக்குவதற்கும் உங்களை கதாநாயகனாக்குவதற்கும் அந்த மனிதன் எடுத்த முயற்சியினால் தான் இன்று நீங்கள் தளபதியாக ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துடன் கூடிய நடிகனாக தமிழ் உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரு புகழ் அனைத்துக்கும் உங்கள் அப்பா போட்ட விதை, உங்க அப்பா போட்ட முதல், அந்த அப்பனையே கேவலப்படுத்தி விட்டு, அப்பனை அசிங்கப்படுத்தி விட்டு, அவர் போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சார்னு சொல்லி அவரை குடும்பத்தை விட்டு விலக்கிட்டு அவருடைய உறவை துண்டித்து கொண்டு விட்டு இப்பொழுது வந்து நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிங்க. இதை தானே அவரை முன்னாடியே செஞ்சாரு. அப்ப நீ ஒரு ஆசையில இருக்க, நீ ஒரு அரசியல் களம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிற, அந்த அரசியல் களத்துக்குள்ள பிள்ளையை அழைச்சிட்டோம்னு அவர் ஆசை பண்றாரு. எப்படி இந்த தமிழ் சினிமாவில் விஜயை கையை பிடித்து அழைத்து சென்று நான் ஒரு வெற்றி வீரனாக்கினோ, அதே போல அரசியலையும் நான் கையை பிடித்து அழைத்து சென்று அவனை ஒரு வெற்றி வீரனாக்குவேன் என்று அவர் ஒரு முடிவை எடுத்தாரு. அந்த முடிவில் உனக்கு உடன்பாடு இல்லைன்னா, அப்பா வேண்டாப்பா, இப்போதைக்கு நிப்பாட்டுவோம், நான் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் செஞ்சுப்போன்னு சொல்றதுக்கு யோகியதை இல்லாம அதன் காரணமாக எவன் பேச்சியோ கேட்டுக்கிட்டு அப்பனை ஊட்ட விட்டு விரட்டி விட்டு அப்பனுக்கு மரியாதை தெரியாம நீ எல்லாம் அரசியல் கட்சி துவங்கி இந்த மாநிலத்தில் உள்ள அத்தனை மக்களையும் சமமாக நடத்தி அத்தனை மக்களுக்குமான சேவையை செய்வாய் என்று உன்னை எப்படி நம்ப முடியும் திரு விஜய் அவர்களே? ஸ்டாலினுக்கு கேள்வி கேட்டிருக்கேனே, அதே கேள்விதான் உங்களுக்கும். அவருக்கு விளக்கம் சொல்லியிருக்கேனே, அதே விளக்கம் தான் உங்களுக்கும். நீங்கள் சிஏஏ சட்டத்தின் மூலியமாக இந்திய இஸ்லாமியர்களுக்கோ இந்தியர்களுக்கோ ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு இந்த சரத்தின் அடிப்படையில் இந்திய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புள்ளாகிறார்கள். சிஏவியில் உள்ள இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்திய இஸ்லாமியர்கள் பாதிப்புள்ளாகிறார்கள், பிளவுபடுத்தப்படுகிறார்கள்னு ஒரு விஷயத்த சொல்லியா? பாகிஸ்தான் நம்ம எதிரி நாடு. பாகிஸ்தான்லேருந்து ஒரு முஸ்லீம் வருவான், அவன் தீவிரவாதியாக இருப்பான், அவன் அகதிங்கிற போர்வையில் வருவான், அவனுக்கும் குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்களா? அவனுக்கும் குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்களா? ஒரு இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியனுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அவன் வேறொரு இஸ்லாமிய நாட்டுக்கு தான் போகணும். அவன் ஏதோ ஒரு இந்து நாட்டுக்கு வர்றான். இந்தியா எப்படி பிரிக்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களால் இந்துக்களால் இணைந்து வாழ முடியாது, எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு தனி தேசம் வேண்டும், இது இஸ்லாமியருடைய தேசம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு போனவன். இன்னொரு விஷயம் தெரியுமா விஜய் அவர்களே? மதச்சார்பற்ற நாடுன்னு இந்தியாவை சொன்னாங்க. செக்யூலரிசம், மதச்சார்பற்ற நாடு. ஒரு இப்படி இந்த மதச்சார்பற்ற அப்படி என்கின்ற வார்த்தை இந்திய அரசியல் சட்டத்தில் எப்ப சேர்க்கப்பட்டதுன்னு தெரியுமா? ஜனநாயகத்தை படுகொலை செய்து புதைக்குழியில் போட்டு புதைத்து விட்டு எமர்ஜென்சியை கொண்டு வந்த பொழுது இந்திரா காந்தியால் புகுத்தப்பட்ட வார்த்தை தான் மதச்சார்பற்ற நாடு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா மிஸ்டர் விஜய்? இது இந்துக்கள் நாடு, பாகிஸ்தான் இஸ்லாமியர் நாடு. அப்படிதான் 47 பிரிச்சுக்கிட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இன்னொரு விஷயம் கேட்குறவங்கள, நவகாளி கலவரத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு மிஸ்டர் விஜய்? நவகாளியில் நடந்த இந்துக்கள் நடந்த கொடூரம் உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் விஜய்? பாகிஸ்தானிலிருந்து வந்த, லாகூரிலிருந்து வந்த புகை வண்டியில் தலையை வெட்டி வெறும் முண்டத்தை மட்டும், இந்துக்கள் முண்டத்தை மட்டும் அனுப்பி வைத்தார்களே பாகிஸ்தானியர்கள், அதை பற்றிய கதை தெரியுமா உங்களுக்கு? உண்மை நிலை தெரியுமா உங்களுக்கு? 1947க்கு பிறகு அங்கு இருந்த இந்து சகோதரிகள் கற்பழிக்கப்பட்டு மதமாற்றப்பட்டார்களே, அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எந்த பெண்களுக்கும் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டு அவர்கள் அனாதைகளாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மை தெரியுமா உங்களுக்கு? போங்க, சினிமா துறையிலும் நாடகத்துறையிலும் ஜாம்பவனாக இருந்த டெல்லி மணி என்றும் பாரதி மணி என்றும் அழைக்கப்பட்ட பெரியவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துட்டாரு திரு விஜய் அவர்களே. அவர்கள் புள்ளிகள் கோடுகள் கோலங்கள்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார். பல பத்திரிகை எழுதின கட்டுரைகளை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காங்க. அந்த புள்ளிகள் கோடுகள் கோலங்களை எடுத்து படிங்க. பங்களாதேஷில் வாழ்ந்த இந்து மக்கள் எவ்வாறு அங்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், எவ்வாறு அங்கு துன்பத்திற்கு ஆளானார்கள், அவர்கள் தாய்மொழியில் படிக்கக்கூட வாய்ப்பில்லாமல் அங்கு இந்து தமிழர்கள் மிகப்பெரிய துன்பத்தை ஒரு பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் சொல்றாரு, நான் பங்களாதேஷுக்கு போவேன், பங்களாதேஷுக்கு நான் பிர்லா கம்பெனியில் அவர் வேலை செஞ்சார். பிர்லா கம்பெனியில் வேலை செய்கிறப்ப பங்களாதேஷோட பிஸ்னஸ் டீலிங் பேசுறதுக்கு இவர் தான் பிர்லா கம்பெனி அனுப்பி வைக்கும். அப்படி போகிறப்ப ஓராண்டு 2 ஆண்டுகளாக நான் படித்த தமிழ் வார பத்திரிகைகளையும் தமிழ் நியூஸ் பேப்பரையும் கட்டி ஃப்ளைட்டில் வச்சு லக்கேஜ் கட்டி எடுத்துகிட்டு போய் அந்த எளிய மக்களை பார்த்து நான் சந்தித்து கொடுத்துட்டு வருவேன். சொல்லான துயரத்தை அந்த இந்து மக்கள், தமிழ் பேசக்கூடிய இந்து மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த புக்கில் எழுதியிருப்பார். போய் அதெல்லாம் படிங்க.
அப்படி பாதிக்கு உட்பட்டு அப்படி அடிமையாக வாழ்ந்த மக்கள் இந்த 3 தேசத்திலையும் கிறிஸ்துவர்களும் பார்சிகளும் இந்துக்களும் புத்த மதத்தை சார்ந்தவர்களும் பாதிப்புக்குள்ளாய் அந்த 3 தேசத்திலும் வாழ்ந்து மத ரீதியாக அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அகதிகளாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அகதிகளாக வந்தவர்களுக்கு 2014 டிசம்பர் 31 முன்னாடி வந்தவங்களுக்கு இந்த குடியுரிமையை கொடுக்க போகிறோம் ஸ்பெஷல் ஆக்ட் படி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பிரிச்சாலும் சூழ்ச்சிங்க இருக்குது மிஸ்டர் விஜய்? அறிவு ஞானம் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? ஒரு விஷயத்தை பேசுறீங்க, முதலாக அரசியலுக்கு வந்திருக்கீங்க, ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்றீங்க, எப்படி பேசணும்? சினிமாவோட வேற வர்ற வசனம் வந்து கதை வசனகர்த்தா எழுதி கொடுத்தாரு பேசிட்டோன்னு சொன்னீங்க. ஜிஎஸ்டி குறித்து ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருந்தப்ப பெரிய விமர்சனமானது. அப்போ தான் உங்களுடைய முழு பெயர் ஜோசப் விஜய்னு எங்கள் தர்ம போராளி ராஜா அவர்கள் உங்களை வந்து பிரகடனப்படுத்தினார் தமிழ்நாட்டு மக்களிடையே. அதன் அன்று முதல் நீங்கள் ஜோசப் விஜய் என்றே உங்களை பிரகடனப்படுத்தி கொண்டீர்கள். ஜோசப் விஜய் தான் அப்படின்னு நீங்கள் வந்து தைரியமாக நெஞ்ச நிமிர்த்தி சொன்னீங்க. அந்த படத்தில் ஜிஎஸ்டி குறித்து சிங்கப்பூரை கம்பேர் பண்ணி நீங்கள் செய்த வசனம் யாரோ ஒரு வசனகர்த்தா எழுதி கொடுத்ததே நீங்கள் சொன்னீங்க. மன்னிக்கலாம், அந்த வசனகர்த்தாவுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருந்திருக்கலாம், அவர் எழுதியிருக்கலாம். ஆகா வசனம் நல்லா இருக்கேன்னு நீங்கள் பேசி நடிச்சிருக்கலாம், அது தப்பு இல்லை. இப்போ ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் 8.5 கோடி ஜனங்களுக்கும் 6.5 கோடி வாக்காளர்களையும் நீங்கள் அட்மையர் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு சிஎம் ஆகி இங்கே சிஸ்டத்தை மாற்ற போறோம்னு வந்து நிற்கிறீங்க. நீங்கள் முதல் முறையாக ஒரு அறிக்கை வெளியிடும் பொழுது அந்த விஷயம் குறித்து உங்களுடைய ஞானம், அறிவு முதலியவற்றை நீங்கள் வெளியிடணும். அது குறித்து உங்களுடைய அரசியல் ஞானம் என்ன, உங்களது புரிதல் என்னன்னு நீங்கள் சொல்லணும். மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தேன், ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிற பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம்னு பேசி மக்களை குழப்பக்கூடாது. உங்களுக்கு அறிவு இருந்தால், உங்களுக்கு துணிவு இருந்தால், உங்களுக்கு அறம் என்ற ஒன்று இருந்தால் நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை முழுமையாக படித்துவிட்டு அதில் இந்த சரத்தின்படி, இந்த ஆக்ட் படி இந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள், இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள், இந்த இனத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள்னு நீங்க துணிவு இருந்தா சொல்லுங்க. அப்படி பேசி பாரியா, அப்பதான் நீ ஒரிஜினல் அரசியல்வாதி. நீ திராவிட அரசியலை தூக்கிக்கிட்டு இங்க வந்தீங்கன்னா நாசமாய் போயிடுவ. கமலஹாசன் ஆட்டம், கமலஹாசனால் நாசமா போயிடுவ. நடுச்சந்தில முச்சந்தில நிற்ப. புரிஞ்சுக்க, நீ ஸ்டாரா இருக்கலாம், ஆனா நீ பொய் சொன்னா மக்கள் உன்னை நிராகரிப்பாங்க. நீ பொய் சொல்லி அரசியலுக்கு வந்திருக்கிற. உன் சுய அடையாளத்தை மறைத்து கொண்டு நீ கிறிஸ்துவனாக இருந்து கொண்டு என்னால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பணியாற்ற முடியாது, அனைத்து தரப்பு மக்களிடம் போய் ஓட்டு கேட்க முடியாது, நான் கிறிஸ்துவன் என்ற போர்வையில் வந்தால் மக்கள் நிராகரிப்பார்கள் என்று பயப்படுற. உன்னை கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு என்னால் எல்லா மக்களுக்குமான தலைவனாக உருவாக முடியாது என்று நீ பயப்படுற. அதனாலதான் நெத்தியில போட்டு ஜோசப் விஜய்ங்கிறத ஜோசப்பை தூக்கிட்டு விஜய்னு பேர் வச்சு நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற. நீ எல்லாம் பேசு, விமர்சனம் பண்ணு, உனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் எதை பற்றி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்வதற்கு அனைத்து உரிமையும் உண்டு. ஆனா அந்த விமர்சனத்தை ஒழுங்கா வையி, நேர்மையா வையி, சத்தியமா வையி, அறத்தோட செய். அறத்தோட அரசியல் நடத்தியா? உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லை, உனக்கே நம்பிக்கை இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் உன் பேரை மாத்திர, உன் மத அடையாளங்களை மாத்திர, ஹிந்துங்கிற போர்வையில ஒளிஞ்சு கொண்டு ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு இங்கு தமிழக மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிடலான்னு கனவு காண்ற. நீ அரசியலில் அனாதையாக்கப்படுவாய். இதே போன்ற அரசியலை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் அரசியலில் நீங்கள் அனாதையாக்கப்படுவீர்கள். திரு விஜய் அவர்களே, இவ்வளவுதான் உங்களுக்கான விளக்கம். சார், இப்போ தேர்தல் பத்திரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்கு. தேர்தல் ஆணையத்தில் வந்து எஸ்பிஐயும் பார்த்தீங்கன்னா பத்திரங்கள்லாம் வந்து சமர்ப்பிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கருத்து என்ன சார் இதில் நீதிமன்றம் தவறிழைத்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். நீதிமன்றம் கொஞ்சம் யோசிச்சு இதில் செயல்பட்டுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் பத்திரத்திற்கு முன்னால அரசியல் கட்சிகள் வாங்கிய நிதிகள் அனைத்தும் கருப்பு பணமாக தான் வாங்கப்பட்டது. பணமா, கேஷா, அது எந்த சிஸ்டத்துக்குள்ளேயும் போகாம வெளியே வராம வாங்கப்பட்டது. அரசியல் கட்சிகளால் நிதி வாங்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் இருந்து இன்று வரை எல்லா அரசியல் கட்சிகளும் நன்கொடைகளை பெற்றுதான், இதை போல தொழிலதிபர்களிடையும் பெரிய மனிதர்களிடையும் பணத்தை பெற்றுதான் அரசியல் கட்சியை நடத்துகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. அது எல்லாமே அன்அக்கௌண்டடா இருந்துச்சு. அன்அக்கௌண்டடா பிளாக் மணியா இருக்கிற சிஸ்டத்தை மாற்றி மாண்புமிகு திரு அருண்ஜேட்லி அவர்கள், அமரர் அருண்ஜேட்லி அவர்கள் இந்த தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்தினார். இப்போ உச்ச நீதிமன்றத்தால் ஒரு கேள்வி கேட்க முடியுது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்த்து, நீ அந்த தாவணங்களை வெளியிடணும்,
யார் யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்கிறார்கள், யார் யாருக்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்கிறத நீ எங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியுது. இன்னைக்கு கேட்க முடியுது இல்லை. ஆனால் இந்த சட்டம் வருவதற்கு முன்பு கேட்க முடியுமா? யார்கிட்ட போய் கேட்கும் உச்சநீதிமன்றம்? அப்படி அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வந்திருந்தால், இது போல நிறைய நன்கொடைகள் வாங்கப்படுது, அதில் பிளாக் மணி புழங்குது, இதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அன்று ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு பேர்ந்தால் யாருக்கிட்ட உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டிருக்க முடியும்? இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்த்து கேட்குறாங்க, அன்னைக்கு யாரை பார்த்து கேள்வி கேட்டிருந்திருக்க முடியும்? சார், இன்னைக்கு ஒரு சிஸ்டத்துக்குள்ள பணம் உள்ள வந்துடுச்சு. யாரு கொடுத்தாலும் அந்த சிஸ்டத்துக்கு தெரியும், யார் வாங்கினாலும் அந்த சிஸ்டத்துக்கு தெரியும். ஆனால் பார்லிமெண்ட்ல கூடி பார்லிமெண்ட்ல ஒரு உத்தரவாதம் வழங்கப்படுகிறது, யார் நன்கொடை கொடுத்தார்கள் என்பது ரகசியம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இப்ப ஒரு உதாரணத்துக்கே சொல்லுவோம். இப்ப மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு ஒரு கம்பெனி வந்து 100 கோடி ரூபா பணம் கொடுக்குது தேர்தல் பத்திரத்தின் மூலியமா. கம்யூனிஸ்டுகளுக்கு 2 கோடி ரூபா கொடுக்குது. இதை வெளியில தெரிஞ்சிடுச்சுன்னா, இது வெளியில டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா, கம்யூனிஸ்டுக்காரன் அந்த நிறுவனத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவானா தூக்க மாட்டானா? இப்ப மம்தா பானர்ஜியை பிடிக்காத ஒரு தொழில் நிறுவனம் இருக்குன்னு வச்சுங்க மேற்கு வங்கத்துல. அந்த தொழில் நிறுவனம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு 50 கோடி ரூபா, காங்கிரஸுக்கு ஒரு 50 கோடி ரூபா, பிஜேபிக்கு ஒரு 50 கோடி ரூபா கொடுத்துட்டு மம்தா பானர்ஜிக்கு நிதியே கொடுக்கவில்லை என்றால் அந்த தொழிலதிபரின் நிலை மம்தா கட்சியினரால் எப்படி கையாள? அவன் நிம்மதியா அங்க தொழில் செஞ்சிருவானா? நிம்மதியா அங்க தொழில் செஞ்சு சாப்பிட்டு தூங்கி ஏஞ்சிட முடியுமா? இல்ல உயிரோட தான் இருந்துட முடியுமா? அந்த கொலைகார ஆட்சி நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில், கொலைகார ஆட்சி நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் அவன் உயிரோட அந்த தொழிலதிபர் வாழ்ந்துட முடியுமா? இப்படிப்பட்ட சங்கடங்களை தவிர்ப்பதற்காக நீங்கள் தேர்தல் பத்திரம் வாங்கிய விவரங்களை ரகசியம் காப்போம், உங்கள் பெயரை வெளியிட மாட்டோம் என்று பாராளுமன்றம் கொடுத்த உத்தரவாதத்தை உச்சநீதிமன்றம் காலில் போட்டு மிதிக்கிறது. அப்படிதான் இதை நான் பார்க்கிறேன். பாராளுமன்றம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கு சார், அந்த உத்தரவாதத்தை நான் இப்ப வெளியிடு அப்படின்னு சொன்னா என்ன சார் அர்த்தம் இருக்கு? பாராளுமன்றத்தில் 2 அவைகளிலும் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுதுன்னு ஜனாதிபதி ஒப்புதலோடு அது பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இன்னைக்கு வந்து நீ அந்த யார் யாருன்னு லிஸ்ட்டை கொடு, யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு லிஸ்ட்டை கொடுன்னு நீ கேட்டா, அப்ப அது வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய பாதிப்புகளை அந்த நன்கொடை கொடுத்தவர்களுக்கு இது உருவாக்கும். மொத்த தேர்தல் நிதியமும் பாண்டு மூலியமா தான் கொடுத்துட்டு இருக்காங்களா? பிளாக்ல கொடுக்குறவங்களும் இருக்காங்க, பிளாக்ல வாங்குற கட்சியும் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரத்தின் மூலமா கிடைத்த நிதி கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், மாநில தலைவர்கள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இப்ப ராஜஸ்தான் ஏற்கனவே இந்த அசோக் அந்த முதலமைச்சர், இப்படி இவங்களே வாங்கிடுறாங்க. இவங்க வாங்கி மத்திய தலைமைக்கு தர்றதில்லை, பணமா கேட்டு வாங்கிடுறாங்க. அதனால காங்கிரஸுக்கு கம்மியா இருக்கு, பிஜேபிக்கு அதிகமா தெரியுது. பிஜேபி அகில இந்திய தலைமை, பிஜேபி அதிகமான உறுப்பினர்களை கொண்ட உலகத்திலே மாபெரும் கட்சி. அந்த கட்சி 6000 கோடி வாங்கியிருக்கு. இன்னைக்கு பிஜேபி 6000 கோடி ரூபாய் வாங்கி இருப்பது உண்மையாக வெளியே தெரியுதில்லை. இந்த தேர்தல் பத்திரம் கொண்டு வரதுக்கு முடியுதெல்லாம் தெரியுமா? இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் அடிப்படையில் போட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் சுமார் 380 இடங்களுக்கு மேல், தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடுது. 400 வச்சுங்க, 400 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுது. 400 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய நன்கொடையும் அதனுடைய சதவீதமும் 39 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய நன்கொடையும் ஒப்பிட்டு பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியோட 50-60 விழுக்காடு திமுக அதிகமான நிதியை தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பெற்றிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 42 தொகுதி தான் இருக்கு. அந்த 42 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடக்கூடிய மேற்கு வங்காளம் பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய நிதியை விட பர்சன்டேஜ் அடிப்படையில் 60% நிதியை தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பெற்றிருக்கிறது. சார், தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பெறப்பட்ட நிதி என்பது நீங்க கணக்கு காமிக்கணும், நீங்க அக்கௌண்டபிலிட்டி பண்ணணும். அப்ப அக்கௌண்டபிலிட்டி பண்ணாம நீங்க அந்த பணத்தை கையாள முடியாது. நீங்க தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்க இன்கம் டாக்ஸ் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் செலவு செய்ய முடியும். இவ்வளவு பிளாக் வச்சிருக்கிறாங்க. நன்கொடையாளர்களை நாங்கள் ரகசியமாக வைத்திருப்போம் என்று சொன்னது அவர்களின் பாதுகாப்பு கருதி.
அவர்களின் தொழில் பாதுகாப்பு கருதி, அவர்களின் உயிர் பாதுகாப்பு கருதி, அவர்களுக்கு அரசியல் ரீதியான தொந்தரவு வந்தவரும் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் அந்த சரத்து. அதையவே உச்சநீதிமன்றம் காலில் போட்டு மிதித்து நாசமாக்குகிறது. அந்த தொழிலதிபர்கள் பாதிக்கப்பட்டார்கள்னா உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிடும்? இன்னைக்கு நான் உச்சநீதிமன்றத்தை ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இன்னைக்கு இந்தியா முழுவதும் எத்தனை வழக்குகள் தேக்க நிலையில் இருக்கு? இன்னைக்கு தேர்தல் பத்திரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை, தேர்தல் பத்திரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்றீங்களே, உங்க கொலிஜியத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கா? கொலிஜியத்தின் அடிப்படையில் கொலிஜியம் தானே நீதிபதிகளை நியமிக்குது. அதுல வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு சட்டசாரத்தை கொண்டு வந்தால் அதை உச்சநீதிமன்றம் ஒன்று சேர்ந்து எதிர்த்தீர்களா இல்லையா? நீங்க மட்டும் வெளிப்படைத்தன்மையோட செயல்பட மாட்டீங்க உச்சநீதிமன்றம். ஆனா அரசியல் கட்சிகள் மட்டும் வெளிப்படைத்தன்மையோட செயல்படணும். இதுல இருக்கிற வெளிப்படைத்தன்மை ஏற்கனவே இந்த சிஸ்டத்துல இல்லை. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்கப்பட்ட நிதி என்றைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் உள்ளங்கையின் நெல்லிக்கனி போல யாரு கொடுத்தா, யாரு வாங்கினா, எவ்வளவு கொடுத்தா, என்னைக்கு கொடுத்தாங்கிற விவரங்கள் கைக்கு கிடைக்கும். ஆனா தேர்தல் பத்திரம் வராததற்கு முன்பு இப்படி ஒரு சிஸ்டமே இல்லையே. அதை பற்றி என்றைக்காவது உச்சநீதிமன்றம் கவலைப்பட்டிருக்கிறதா? வெளிப்படைத்தன்மைன்னா அந்த வெளிப்படைத்தன்மை நீதிமன்றங்களுக்கு வேணும்னு நான் சொல்றேன். நீங்க ஏன் அரசும் கொலிஜியமும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலியமாக நீதிபதிகளை நியமிக்கலாம் என்ற பொழுது நீங்கள் அந்த வெளிப்படைத்தன்மையான அரசியலுக்கு நீங்கள் ஏன் ஒத்துழைக்கவில்லை? நீங்கள் ஏன் அதை எதிர்த்தீங்க சார்? ஒரு வழக்கு வருது சார். இன்னைக்கு பொன்முடி அவர்கள் வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு, பெரிய விவாத பொருளா இருக்குது. இங்க அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுடுச்சு. அவர் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அவர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு விட்டது. நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க, அவர் தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னீங்க. ஏன் தண்டனையை நிறுத்தி வைக்கிறீங்க? அப்பீல் வழக்கு நடக்கட்டும். இப்ப என்ன விவாதம் வருது? ராகுல் காந்திக்கு தண்டனையை நிறுத்தி வச்சதுனால திரும்பவும் அவருக்கு வயநாடு எம்பி ஆனது போல திரும்பவும் பொன்முடி அவர்கள் எம்எல்ஏ ஆகிவிடலாம் அப்படி என்பது போல ஒரு விவாத பொருளை உருவாக்கி இருக்கிறீங்கல்ல. இதுக்கெல்லாம் என்ன சார்? ஒரு கீழமை நீதிமன்றம், ஒரு எம்எல்ஏ எம்பிக்கான நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் விசாரிச்சு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி தப்பான தீர்ப்பை கொடுத்த ஒரு நீதிபதினா அந்த நீதிபதிக்கு என்ன சார் தண்டனை? நீதிபதி ஒரு தப்பான தீர்ப்பை கொடுத்துடுறாரு. இப்ப குன்கா ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. நம்ம அடுத்து குமாரசாமி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. உச்சநீதிமன்ற தீர்ப்பும் குன்கா அவர்களின் தீர்ப்பும் ஒத்து போனுச்சா இல்லையா? செல்வி ஜெயலலிதா வழக்கில் ஒத்து போனுச்சு இல்லை. ஆனா குமாரசாமி கொடுத்த வழக்கு டெட் அகென்ஸ்டா இருந்ததுல. அந்த குமாரசாமியின் மீது நீதிமன்ற நடவடிக்கை என்ன இருந்துச்சு? 4 நாள் 8, 8 நாள் 12, 12 10 அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அவர் அப்படிதான் கணக்கு போட்டார் குமாரசாமி. அவர் மீது என்ன நீதிமன்ற நடவடிக்கை துறை ரீதியாக எடுக்கப்பட்டது? இது போல ஆயிரக்கணக்கான வழக்குகளில் தவறான தீர்ப்புகள் வழங்கப்பட்டு குற்றவாளிகள் தப்பிக்கவும் நிரபராதிகள் மாட்டிக்கொள்வதற்குமான சூழலை நீதிமன்றங்கள் உருவாக்குகின்றன. இதற்கான வெளிப்படைத்தன்மை என்ன? நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை பற்றி நீதிமன்றங்கள் என்னைக்கு சிந்திக்க போகின்றன? பத்திரிகையாளர் மணி ஒருத்தர் சொன்னார், பிரஸ் ஃபுல்லா பிஜேபி வாங்கிடுச்சு, நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்கிடுச்சு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி சொன்னார். இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பு வந்திருக்குது. இதை எல்லாரும் பிஜேபியை கை நீட்டி குற்றம் சாட்டுறாங்க. இதுல யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. இது நேர்மையாக நடத்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ கள்ளப்பணமே அரசியல் கட்சிகளுக்கு போகல அப்படின்னு நான் சொல்ல வரல. கருப்பு பணமும் போயிருக்கும். ஆனா அதனுடைய சதவிகிதம் குறைஞ்சிருக்கா இல்லையா? ஒரு அரசியல் கட்சிக்கு 6000 கோடி பணம் வாங்குதுன்னா அந்த 6000 கோடியும் கள்ளப்பணமா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு 3000 கோடி அக்கௌண்டபிலிட்டியா வந்திருக்கா இல்லையா? இதை உச்சநீதிமன்றம் பாராட்டி இருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? கொடுத்தவங்களுடைய தகவலை வெளியிட மாட்டோம்னு பாராளுமன்றம் எதுக்கு சொன்னிச்சு அப்படின்னு கேட்கலையே. இங்க புறம்போக்குகள்லாம் சிலது உளறிட்டு இருக்குல்ல. இந்த ஆர்ஆர் பிரியாணியில பைத்தியம் நடத்திட்டு இருக்காரு தமிழரசு லூசு பையன். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட நியமிக்கப்பட்ட கவர்னருக்கு என்ன அதிகாரம் வேண்டும் அப்படிலாம் அந்த பைத்தியம் இன்டர்வியூ கொடுத்துச்சு, பார்த்தேன். அதே போல பைத்தியங்களுக்கு நான் கேள்வி கேட்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சபையில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு 2 அவைகளிலும் அந்த சட்டம் முன்மொழியப்பட்டு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு நாட்டினுடைய முதல் குடிமகனான ஜனாதிபதி ஒப்புதலை பெற்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த சட்டம் செல்லாது, இது தப்புன்னு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, இப்ப இவங்க சொல்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத கவர்னர் சொல்றாங்களே, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீதிமன்றம் எப்படி இதற்கு தடை போட முடியும்? இங்க ஒருத்தன் பேச முடியுமா?
ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு முன்னாடியே கேட்டோங்கிறாங்க. ஏன்டா 15-30 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்களே, ஏன்டா கவர்னர் பதவியை நீக்கலன்னு கேட்டா ஒருத்தண்டியும் பதில் இல்லை. கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வருவோம், மத்திய அரசு கல்வியை பொதுப்பட்டியல் வைத்துக் கொண்டு மாநிலத்தை அடக்கி ஆள்கிறது அப்படின்னு இன்னைக்கு லட்சம் நரம்பு துடிக்க பேசுறானுங்க திமுக காரனுங்க. 30 வருஷமா விபி சிங் காலத்திலேருந்து விபி சிங் மந்திரி சபையில் இருந்தாங்க, ஐக்கிய குஜராத் மந்திரி சபையில் இருந்தாங்க, தேவகவுடா மந்திரி சபையில் இருந்தாங்க, மொராஜி தேசாய் மந்திரி சபையில் இருந்தாங்க, சரண் சிங் மந்திரி சபையில் இருந்தாங்க, அப்புறம் மன்மோகன் சிங் மந்திரி சபையில் இருந்தாங்க, வாஜ்பாய் மந்திரி சபையில் இருந்தாங்க. மத்திய அமைச்சர்களாக இத்தனை ஆண்டு காலம் இந்த திமுகவினர் கோலோச்சு கொண்டு இருந்தார்களா இல்லையா? அப்பெல்லாம் ஏன் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வரல? மாநில பட்டியலுக்கு ஏன் பொதுப்பட்டியல் மாற்றலை? ஏன் அப்பெல்லாம் கவர்னர் பதவியை தூக்கலை? ஸோ இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சபையில் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதம் நடத்தி வாக்கெடுப்பு நடத்தி வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை நீதிமன்றம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீதிமன்றம் எப்படி முடக்கலாம்? இப்படி எவனாச்சும் பேசிட்டு வருவானா? எவனும் இந்த வழக்கில் பேசுகிற சார், மற்ற வழக்கெல்லாம் பேசுவான். பிஜேபி தீர்ப்பை வாங்கிடுச்சு, பிஜேபிக்கு ஆதரவாக தான் நீதிமன்றம் செயல்படுது அப்படின்னு எல்லா பேரும் பேசுகிற பையன் எல்லாருமே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பிஜேபி தலையில் கொட்டிவிட்டது, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அவர்கள் அதிகமாக நிதி வாங்கி விட்டார்கள். இது அயோக்கியத்தனம் பேசக்கூடிய ஒவ்வொரு அயோக்கிய பயலுக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி, இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சபை நிறைவேற்றிய தீர்மானத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமன பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இதுக்கு தடை விதித்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நியாயம் இருக்குதா சார்? நான் கேட்குற கேள்வி எதுவும் தப்பு இருக்கா? தப்பு இருந்தால் சொல்லட்டும். நான் நீதிபதிகளை விமர்சனம் செய்யவில்லை, நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை. எனது சந்தேகத்தை நான் கேட்கிறேன். ஒரு சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டத்தில் பணம் நேர்மையான வழியில் வருது, ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள வருது, ஒரு கணக்கு வழக்குகளுக்குள்ள வருது. அது இன்கம் டாக்ஸில் கணக்கு காட்டப்பட வேண்டும். அது செலவு செய்வதை தாந்தோண்டித்தனமாக செய்ய முடியாது. இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினா அந்த சிஸ்டத்தை தப்புன்னு சொல்றீங்களே, அந்த சிஸ்டத்தை தப்புன்னு சொல்லி நீங்கள் ஒரு அரசியல் பிரளயத்தை இங்கே ஏற்படுத்துகிறீர்களே, இது தவறுன்னு என் மனசுக்கு படுது. இந்த சிஸ்டம் இருக்கட்டும், இந்த சிஸ்டத்தில் இன்னென்ன விஷயத்தை நீங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, வெளிப்படைத்தன்மையை கொண்டு வாங்க. தேர்தல் நிதியை கருப்பு பணமாக யார் எந்த கட்சி வாங்குகிறதோ அந்த கட்சிக்கு நிரந்தர தடை விதிக்கணும்னு நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. அனைவருமே அக்கௌண்டபிலிட்டியில் தான் நீங்கள் பணம் வாங்கணும். தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இந்த ஆண்டு நாங்கள் எவ்வளவு நிதியை பெற்றோம் அப்படின்னு வெளிப்படைத்தன்மையை அரசியல் கட்சிகள் அறிவிக்கணும். அதற்கான இன்கம் டாக்ஸை ஃபைல் பண்ணணும். இந்த நேர்மையாக செயல்படாமல் கள்ளத்தனமாக தற்கூரி சீமான் போன்றவர்கள் வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர்களிடம் நிதியை வாங்கி இங்கே ஆட்டையை போட்டு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கானுங்களோ அவனோடலாம் தடை செய்வோம். தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மட்டுமே இன்னவனுக்கு பணம் வாங்கணும், அது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். குப்புசாமி 100 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கினாரு, ராமசாமி 10 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கினாரு, அவர் பிஜேபிக்கு கொடுத்தாரு, அவர் திமுக கொடுத்தாரு, அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்தாரு. அப்படி என்பது போன்ற இனிமேல் வாங்கக்கூடிய தேர்தல் பத்திரங்களை வெளிப்படைத்தன்மையுடன் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த நீதிமன்றம் சரியான திசையில் இதை பார்த்திருக்கிறது என்று கருதுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்பொழுது அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நீதிமன்ற தீர்ப்பில் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக நான் கருதுகிறேன்.